நீங்க ஒரு வெறித்தனமான விமல் அண்ணா ஃபேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். விமல் சதீஷ் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் வேல்தாஸ் டைரக்ஷன்ல 2023 ரிலீஸ் ஆன படம் தான் துடிக்கும் கரங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, விமல் வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிள் இருக்கிற மாதிரியான யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமூகத்தை பிரச்சனை அப்படின்னா அவரு வந்து யூடியூப் சேனல்ல ரொம்ப பகிரங்கமா கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்த நசீம்ங்கிற ஒரு பையன் வந்து சமீர்ங்கிற ஒரு பையன் வந்து மிஸ் ஆயிடுறான். அவன் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கா சென்னை வரான், பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பையனை வந்து கொஞ்ச நாளா காணோம், எங்க போனானே தெரியல. இந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. அவர் யூடியூப் சேனல்ல வந்து அந்த பையனை வந்து யாராவது கண்டுபிடிச்சு விடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஐஜியோட பொண்ணை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இந்த சமீருக்கும் ஐஜியோட பொண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா, இல்ல ஐஜியோட பொண்ணை கொலை பண்ணது சமீர் தானா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில விமல் அண்ணா கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இந்த படம் வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபிலிம். விமல் அண்ணாவை பாத்தீங்க அப்படின்னா, விமல் அண்ணாவுக்குன்னே படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே வேல்தாஸ் வந்து சீனை வந்து தேடி தேடி செதுக்கி இருக்காரு. அதுவும் படத்துல இவர்தான் ஹீரோ அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்காக, ஆணித்தனமா பதிவு பண்றதுக்காக படத்துல இந்த மாதிரி நான் போட்டுக்கோம்ல, உள்ள ஒரு டிஷர்ட் வெளியே ஒரு சட்டை அப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லாவே. இப்ப நானும் அவரை பார்த்தா அந்த தாக்கம் எனக்கு வந்ததே. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணா மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கிறது. படத்துல நிறைய இடங்கள்ல சதீஷோட காமெடி சிரிப்பு வருது. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து நிறைய இடங்கள் நல்லா இருக்கு. படம் வந்து படத்துல ஃபைட் சீன் விமல் அண்ணா வந்து கொஞ்சம் கூட தன்னோட சட்டை வந்து கசங்காம, கொஞ்சம் கூட சட்டை கசங்காம, இந்த சின்ன கவுண்டர் படத்துல துண்டை எடுத்து பத்திரமா வைடா, ஆத்தா பார்த்தா தப்பா நினைச்சுக்கிறோம் சண்டை போட்டோம்னு அப்படின்னு சொல்லி துண்டை கசங்காம கொடுப்பார்ல வடிவேல்கிட்ட, அது மாதிரி சட்டை கூட கசங்காம ஃபைட் சீன் பண்ணக்கூடிய ஒரு மகா திறமசாலி விமல்னா. இந்த படத்துல ஒரு குறிப்பா நான் பார்த்து ரொம்ப கொண்டாடினது, படத்தை நான் ஓடிடில தான் பார்த்தேன். அப்பவே நான் வந்து சில்லறை செதற விட்டேன். அது என்ன சீன் அப்படின்னா, விமலோட தங்கச்சி ஒரு போலீஸ்காரன் அடிச்சிருவான், அதுக்கு ஒரு பதிலுக்கு பதில் அடிப்பாரு பாருங்க, போய் அவங்க வீட்டுல போய் அந்த ஃபைட் சீன்லாம். அப்படி ஒரு ஃபைட் சீனை தமிழ் சினிமா யாருமே பண்ணிருக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஃபைட் சீன் பயங்கரம். நீங்க ஒரு விமல் அண்ணா ஃபேன் அப்படின்னாலோ, இல்ல ஏதாவது படத்தை பார்க்கணும், எந்த விதமான தவறான காட்சிகள் இல்லாம ஒரு டீசெண்டா ஒரு ஆவரேஜா படம் சொல்லுப்பா அப்படின்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாங்க. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. நான் இந்த படத்தை வந்து ரொம்ப ஜாலியா நான் வந்து படத்தை பார்த்து ஒவ்வொரு காட்சிகளுமே விமல் அண்ணாவோட ஆக்டிங் வந்து எனக்கு நிறைய இடங்கள சிரிப்பு தான் வந்துச்சு. நான் அந்த மாதிரி படத்தை பார்த்தேன். அந்த மாதிரி நீங்க படத்தை அணுகுனீங்கன்னா இந்த படம் எந்த வகையிலுமே உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.